ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோதெரப்பி ஒன்றில் இருக்க ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர் வந்து எலக்ட்ரோதெரப்பி பேப்பரில் எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் வந்து சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வர நோட்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்கை தொட்டி வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வர நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து நம்ம லைன் பை லைன் வந்து பார்க்கலாம். ஃபேட்டிக் அண்டர் ப்ரெஷர்ன்றது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் டெக்னிக். இந்த ட்ரீட்மெண்ட் டெக்னிக் வந்து யாருக்கு வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்கன்னா இடிமா பேஷண்ட்டுக்கு தான் வந்து ரொம்ப காமனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இடிமா அப்படின்னா என்னன்னா சொல்லின்னு சொல்லுவாங்க. காலில் வந்து வீக்காக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இடிமான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர் அந்த டெக்னிக், அந்த ட்ரீட்மெண்ட் டெக்னிக் வந்து கொடுப்பாங்க. ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர் அப்படின்னா என்னது? அந்த காலில் வந்து வீங்கி இருக்கின்றல, சொல்லிங்க இருக்கின்றல, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேட்டிக் கரெக்டாக வைப்பாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா டைட்டாக வந்து கிரெப்பாண்டேஜ் இருக்கும். கிரெப்பாண்டேஜை நல்லா டைட்டாக வந்து கையிலையோ இல்லை கால்லையோ நல்லா டைட்டாக வந்து அந்த ஃபேட்டிக் கரண்ட் வச்சக்கப்புறம் நல்லா சுற்றிடுவாங்க. சுற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கையை எடுத்துகிட்டு போய் கையையோ காலையோ எடுத்துகிட்டு போய் தலானிக்கு மேலே வந்து வச்சிடணும். இந்த டெக்னிக்காக வந்து ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர். ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர் வந்து எப்படி கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் கைக்கு வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபேட்டிக் கரண்ட் வந்து வைப்பாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா டைட்டாக வந்து கிரெப்பாண்டேஜ் வந்து சுற்றுவாங்க. சுற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கையை இது தலானிக்கு மேலே வந்து வச்சிருவாங்க. ரெண்டு தலானி இல்லை 3 தலானி வச்சு அதுக்கு மேலே வந்து கையை வந்து வைப்பாங்க. இது 3த்தையும் சேர்த்து கொடுக்கறது என்னது? ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர் அந்த ட்ரீட்மெண்ட் டெக்னிக். இது இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த கையில வந்து சொல்லிங் இருக்குன்னு வச்சுக்கோ, சொல்லிங் இருக்கா, இந்த ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர் கொடுக்கறதுனால அந்த இடத்துல இருக்க ஃப்ளூயிட் பூராமே வேற இடத்துக்கு வந்து மூவ் ஆரம்பிச்சிடும். அதனால அந்த இடத்துல வந்து சொல்லிங் வந்து கம்மியாயிரும். இதான் வந்து ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர்வாங்க. ஓகே, நீ லைன் பை லைன் வந்து பார்க்கலாம். Faddism under pressure definition வந்து பார்க்க போறோம். Faddism under pressure is a therapeutic technique in which phatic electrical stimulation is applied to muscle along with external compression and limb elevation. Faddism under pressure is a therapeutic technique. Therapeutic technique அப்படின்னா என்னது? ட்ரீட்மெண்ட் டெக்னிக்னு அர்த்தம். In which ஃபேடிக் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன். ஃபேடிக் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னா என்னது? ஃபேடிக் கரண்ட் வந்து கொடுக்குறாங்க. எங்கே வந்து கொடுக்குறாங்க? மசிலுக்கு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து அதோட சேர்த்து இன்னும் 2 வந்து கொடுக்குறாங்க. என்னன்னா எக்ஸ்டர்னல் கம்ப்ரஷன் அண்ட் லிம்ப் எலிவேஷன். எக்ஸ்டர்னல் கம்ப்ரஷன் என்னன்னா நம்ம ஃபேடிக், நான் சொன்ன ஃபேடிக் கரண்ட் கொடுப்போம், கொடுத்தோடனே வந்து டைட்டா வந்து கிரெப்பாண்டேஜ் வந்து கட்டுவோம்னு இல்லை, அதான் வந்து எக்ஸ்டர்னல் கம்ப்ரஷன். அந்த கிரெப்பாண்டேஜ் ஆனது கம்ப்ரஷன்றாங்க. அடுத்து கையை வந்து தலானிக்கு மேலே வைப்போம்னு சொன்னல, கையையோ காலையோ, அதான் வந்து என்ன சொல்றாங்க? லிம்ப் எலிவேஷன். லிம்ப் எலிவேஷனா கையையோ காலையோ வந்து தலானிக்கு மேலே வைக்கிறாங்கன்றாங்க. இந்த 3 இதையும் சேர்த்து கொடுக்கறது எது? 3த்தையும் ஃபேடிக் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், அதோட கம்ப்ரஷன், அதோட வந்து லிம்ப் எலிவேஷன், இது 3த்தையும் சேர்த்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட் டெக்னிக் என்னது? ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர். This combination help to improve venous and lymphatic drainage and is mainly used to reduce swelling. இடிமா இந்த ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர் வந்து எதுக்கு வந்து காமனா வந்து யூஸ் பண்றாங்கன்னா இந்த சொல்லிங்க கம்மி பண்றதுக்காக வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப அந்த இடத்துல வந்து கையோ காலோ வந்து வீக் ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோவேன், அங்க வந்து அதிகமான ரத்தம் அதெல்லாம் வந்து தேங்கி நிற்கும். அந்த ரத்தத்தை பூராமே நம்ம அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணணும். அப்ப ஃபேட்டிக் அண்டர் ப்ரெஷர் கொடுக்கறதுனால இம்ப்ரூவ் தி வீனஸ் அண்ட் பிளட் வந்து அந்த இடத்துல இருந்து நல்லா மூவ் ஆரம்பிச்சுன்றாங்க. அண்ட் லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் அந்த லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் லிம்ப் ஃப்ளூயிட் இருக்கும். லிம்ப் ஃப்ளூயிட் இங்க ஒரு படம் காமிக்கிற பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து டிஷ்யூக்குள்ள வந்து சேர்ந்து என்ன ஆகும், அந்த இடமே வந்து பெருசாயிரும். அந்த இடத்துல இருக்க லிம்ப் ஃப்ளூயிடே வந்து என்ன பண்ணும், இந்த ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர் வந்து மூவ் பண்ணுன்றாங்க. இப்படி மூவ் பண்ணா என்ன ஆகும்? இடிமாதனா வந்து கம்மியாகும்ல. இதான் வந்து ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர். இப்போ இண்டிகேஷன் யார் யாருக்கா அதை வந்து நம்ம வந்து கொடுப்போம். திஸ் மெத்தட் இஸ் காமன்லி யூஸ்டு இன் கண்டிஷன் அசோசியேட்டட் வித் ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் சச் எஸ் லிம்ப் எடிமா, பீடல் எடிமா. யார் யாருக்கா இதை வந்து கொடுப்போம், அதான் வந்து இண்டிகேஷன்றாங்க. இந்த ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர் வந்து ரெண்டு கண்டிஷனுக்கு வந்து காமனா கொடுப்போம்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து லிம்போ எடிமா, இன்னொன்று வந்து பீடல் எடிமா. லிம்போ எடிமான்னு வச்சுக்கோவேன், நம்ம கையிலேயோ காலையோ வந்து லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த லிம்பாட்டிக் சர்க்குலேஷன்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அப்ப வந்து என்ன வரும்? லிம்போ எடிமா வரும். அதுவே வந்து பீடல் எடிமா வந்து எப்போ வரும்னா, நம்ம ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து பீடல் எடிமா வரும். அப்ப இந்த 2 கண்டிஷனுமே நம்ம வந்து என்ன கொடுக்கணும்? ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷர் வந்து கொடுக்கணும். இன்னும் நான் சிம்பிளா சொல்றேன், லிம்போ இடிமாவோ பீடல் இடிமாவோ இது 2மே வந்து சொல்லிங் தான் ஏற்படும். லிம்போ இடிமா தான் என்னதுன்னா நான் பிட்டிங் இடிமா, நீ அந்த இடத்துல போய் தொட்டன்னு வச்சுக்கோங்க, குழியே விழாது. அதுவே வந்து பீடல் இடிமான்னு வச்சுக்கோங்க, பீடல் இடிமா பிட்டிங் இடிமா, அந்த இடத்துல நீ தொட்டனா நல்லா வந்து அச்சு வந்து பதியும், அதான் வந்து பீடல் இடிமா. அடுத்து எக்யூப்மெண்ட் ரெக்யூர். இந்த ஃபேட்டிசம் அண்டர் ப்ரெஷருக்கு நமக்கு என்னென்னதான் தேவை, அதான் வந்து எக்யூப்மெண்ட் ரெக்யூர். இப்போ இந்த ஒரு இமேஜ் நான் காட்டுறேன் பாருவேன், அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னென்ன தேவை இருக்குன்னு.
ஃபர்ஸ்ட் இந்த மிஷின் தெரியுதா, நமக்கு வந்து மிஷின் தேவை, அதான் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் யூனிட்னுவாங்க. அடுத்து என்ன தேவை, நமக்கு வந்து இங்க ரெண்டு வயர் தெரியுதா, ஒன்று சிவப்பு கலர் வயர், ஒன்று வந்து கருப்பு கலர். இதான் வந்து கனெக்டிங் லெட்னு சொல்லுவாங்க இந்த வயரை. அடுத்து வந்து எனக்குள்ள வந்து ஒரு பேட் மாதிரி இருக்கா, நல்லா பாருங்க, ஒரு பேட் தெரியும். இந்த இதுதான் வந்து என்ன, இது வந்து பேடுன்னே சொல்லுவாங்க. அடுத்து இங்க எனக்குள்ள ஒரு ப்ளூ கலர்ல இருக்கா, இதான் வந்து ஜெல்லு. அடுத்து வந்து இங்க எனக்குள்ள வந்து ஒரு பேண்ட் மாதிரி தெரியுதா, இதான் வந்து கிரப் பேண்டேஜ். இது எல்லாமே நமக்கு தேவை எதுக்கு, இந்த ஃபேட்டிசம் அண்டர் இருக்கு. இதோட சேர்த்து நமக்கு வந்து பில்லவும் தேவை. அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க எக்யூப்மெண்ட் ரெக்யூர்ல அந்த டாபிக்ல. எக்யூப்மெண்ட் ரெக்யூர்டு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் யூனிட் அது தேவை. அது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபேட்டி கரண்ட் வந்து கிடைக்கும். கார்பன் ரப்பர் ஆர் மெட்டல் எலக்ட்ரோடு, ஒரு பிளேட் மாதிரி இருக்குன்னு சொன்னல, அது வந்து மெட்டல்ல இருந்தா மெட்டல் எலக்ட்ரோடு, கார்பன்ல இருந்தா கார்பன் ரப்பர் எலக்ட்ரோடு. அடுத்து வந்து கனெக்டிங் லெட். கனெக்டிங் லெட் அந்த வயர் சிவப்பு கலர் வயர், கருப்பு கலர் வயர். கண்டக்டிவ் ஜெல். கண்டக்டிவ் ஜெல்னா என்னதுன்னா, அந்த ப்ளூ கலர்ல ஒன்று இருக்குன்னு சொன்னால அதான் வந்து கண்டக்டிவ் ஜெல். நமக்கு வந்து காட்டன் தேவைன்றாங்க. இது எல்லாத்தையும் இந்த கனெக்டிங் லெட், இந்த ரப்பர், இந்த காட்டன், இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க, ஜெல் இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க நமக்கு ஒரு ட்ரே வந்து தேவை. அடுத்து எலாஸ்டிக்கா இருக்கிற பேண்டேஜ் வருது காமிச்சல, அதான் அந்த பேண்டேஜ். அடுத்து 2 or 4 பில்லோ ஃபார் லிம்ப் எலிவேஷன், கையையோ இல்ல காலையோ வந்து தூக்கி வைக்கிறதுக்கு 2 இல்ல 4 பில்லோவோ தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னா இந்த ஃபேட்டிசம் அண்டர் பிரஷர் வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது, அதை பத்தி ஒரு பேசிக் ஐடியா சொல்றதா என்னது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஃபேட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் அல்டர்னேட் மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேட்டி கரண்ட் வைப்போம், வச்சு டைட்டா வந்து கர்பாண்டேஜ் போட்டுருவோம், போட்டுட்டு தரானிக்கு வந்து கையை வச்சிருவோம். இப்போ வந்து ஃபேட்டி கரண்ட் வரும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் மசில் கான்ட்ராக்ட் ஆகும், அதுக்கப்புறம் மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகும், திருப்பி என்ன நடக்கும், மசில் வந்து கான்ட்ராக்ஷன் நடக்கும், திருப்பி வந்து மசில் வந்து ரிலாக்ஸேஷன் நடக்கும். இப்படிதான் வந்து நடக்கும்ன்றாங்க. அதோட சேர்த்து நம்ம என்ன பண்றோம், கம்ப்ரஷனும் கொடுக்குறோம். அது கிராவிட்டி அசிஸ்டிங் பொசிஷன். கிராவிட்டி அசிஸ்டிங் பொசிஷன் வச்சுக்கோங்க, கையை வந்து பில்லோக்கு மேல வச்சுக்கோங்க. இப்படி வைக்கிறனால என்ன ஆகும், மேல இருக்கிற அந்த கையில இருக்க ஃப்ளூயிட் இருக்கிற அந்த ஃப்ளூயிட் பூராமே அப்படியே வந்து ஹார்ட்டை நோக்கி வந்து வரும். அதான் கிராவிட்டி அசிஸ்டிங். கிராவிட்டி வந்து ஹெல்ப் பண்ணுது அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து மூவ் ஆகிறதுக்கு. அடுத்து இட் ஆக்ட் அஸ் மசில் பம்ப். இப்போ வந்து ஃபேட்டி கரண்ட் கொடுக்குறோம், ஃபேட்டி கரண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும், மசில் வந்து நல்லா கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, மசில் பம்ப் பண்றாங்க, மசில் கான்ட்ராக்ட் ஆகுது. இப்படி வந்து கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா இம்ப்ரூவ் தி வீனஸ் அண்ட் லிம்பாட்டிக் ட்ரைனேஜ். வீனஸ் பெட்னு வச்சுக்கோ, லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் வச்சுக்கோ. அந்த பெட்ல எப்படி இருக்கும், CO2 கண்டென்ட் வந்து நல்லா அதிகமா இருக்கும். அடுத்து வந்து லிம்பாட்டிக் ட்ரைனேஜ். லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் அந்த ஃப்ளூயிடு காமிச்சல, அந்த ஃப்ளூயிடையும் அந்த பிளட்டும் வந்து நல்லா வந்து ட்ரெயின் ஆகுன்றாங்க. அப்படி நல்லா ட்ரெயின் ஆகிறதுனால இடிமா வந்து கம்மியாகுன்றாங்க. ட்ரெயின் அப்படின்னா, ட்ரைனேஜ் அப்படின்னா என்னதுன்னா, அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து மூவ் ஆகிறதா வந்து ட்ரைனேஜ்னு அர்த்தம். அடுத்து பொசிஷன் ஆஃப் பேஷண்ட். பேஷண்ட் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி பொசிஷன் பண்ணியிருக்கணும், பேஷண்ட் இஸ் பிளேஸ் இன் கம்ஃபர்டபுள் சுப்பைன் பொசிஷன். பேஷண்ட் வந்து சுப்பைன் பொசிஷன் வந்து இருக்கணும். சுப்பைன் பொசிஷனா என்னன்னா, ஃபேஸ் வந்து சீலிங்கை பார்த்துருக்கணும், அதான் வந்து சுப்பைன் பொசிஷன். லோ பேக்ல வந்து பில்லோ வந்து வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அஃபெக்டட் லிம்ப் வந்து நல்லா எலிவேட்டடா வச்சிருக்கணும்ன்றாங்க. இது வந்து அபோவ் தி ஹார்ட் லெவலோட வந்து நல்லா வந்து எலிவேட் பண்ணி மேல வந்து வச்சிருக்கணும்ன்றாங்க. அப்படி வச்சாதான் வந்து கிராவிட்டி மூலியமாவே அங்க இருக்க ஃப்ளூயிட் வந்து ஹார்ட்டை நோக்கி வந்து வரும். ஓகேவா. அடுத்தது பொசிஷன் ஆஃப் தெரபிஸ்ட். தெரபிஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா, தெரபிஸ்ட் ஸ்டாண்ட் ஆன் தி அஃபெக்டட் சைடு ஆஃப் தி பேஷண்ட். பேஷண்ட்டுக்கு வந்து ரைட் சைடு கால் வீங்கிருக்கா, ரைட் சைடு வந்து தெரபிஸ்ட் வந்து நிக்கணும். எந்த சைடு அஃபெக்ட் இருக்கோ அந்த சைடு வந்து நிக்க சொல்றாங்க. ஃபார் ப்ராப்பர் மானிட்டரிங் அண்ட் எலக்ட்ரோட் பிளேஸ்மெண்ட். அந்த அஃபெக்டட் சைடு நின்றாங்க தெரபிஸ்டால வந்து நல்லா பேஷண்ட் வந்து மானிட்டர் பண்ண முடியும், அதே மாதிரி எலக்ட்ரோடே வந்து கரெக்டா வந்து பிளேஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அடுத்து எலக்ட்ரோட் பிளேஸ்மெண்ட். எலக்ட்ரோட் பிளேஸ்மெண்ட் மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்னு குரூப் மசில் ஸ்டிமுலேஷன், ஒன்னு வந்து நர்வ் ஸ்டிமுலேஷன் மெத்தட். மொத்தம் 2 மெத்தட் இருக்கு. என்னது, குரூப் மசில் ஸ்டிமுலேஷன், ஒன்னு வந்து நர்வ் ஸ்டிமுலேஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து குரூப் மசில் ஸ்டிமுலேஷன் அந்த மெத்தட் வந்து பார்த்தோம். இந்த மெத்தட்ல என்னன்னா, வெறும் ஒரு மசில் வந்து ஸ்டிமுலேட் பண்ண மாட்டாங்க, குரூப் அந்த இடத்துல இருக்க எல்லா மசிலையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அதான் என்னது, குரூப் மசில் ஸ்டிமுலேஷன். எலக்ட்ரோட பிளேஸ் டு ஸ்டிமுலேட் மேஜர் மசில் குரூப். நிறைய மசில் குரூப்பை வந்து ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி தான் வந்து எலக்ட்ரோட வந்து வைப்பாங்க. எப்படின்னா, பை கவரிங் தர் மோட்டார் பாயிண்ட்ஸ். மோட்டார் பாயிண்ட் என்னன்னா, நர்வ் வந்து மசிலுக்கு என்ட்ரி ஆகல, அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்க, மோட்டார் பாயிண்ட். இந்த மோட்டார் பாயிண்ட்டை நம்ம கொஞ்சோன்னு கரண்ட் கொடுத்தாலே போதும், நல்லா வந்து மசில் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். அந்த இடத்த என்ன சொல்லுவாங்க, மோட்டார் பாயிண்ட். அந்த மாதிரி மோட்டார் பாயிண்ட்ல நம்ம வந்து எலக்ட்ரோட வைக்கணும். எலக்ட்ரோட்னா நான் இதுக்கு ஒரு இமேஜ் போடுறேன் பாருங்க, அதான் வந்து எலக்ட்ரோட். அந்த மாதிரி எலக்ட்ரோட வச்சு நம்ம என்ன பண்றோம், நிறைய மசிலை வந்து என்ன பண்றோம், ஸ்டிமுலேட் பண்றோம்ன்றாங்க. இப்போ இதுக்கு உங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. லோவர் லிம்ப் ஒரு எக்ஸாம்பிள், அப்பர் லிம்ப் ஒரு எக்ஸாம்பிள். லோவர் லிம்ப் தான் என்னன்னா கால்னு அர்த்தம். ஓகேவா, கால்னு சொல்றாங்க. ஒன் எலக்ட்ரோட் இஸ் ஓவர் தி காஃப் மசில். காஃப் மசில் வந்து ஒரு எலக்ட்ரோட வச்சிடறோம், இன்னொரு எலக்ட்ரோட் வந்து சோல்ல வைக்கிறோம், பாதத்துல வைக்கிறோம். இப்படி வைக்கிறனால இப்படி வச்சு என்ன பண்ணுவாங்க, அடுத்து நல்லா கிரப்பானேஜ் நல்லா டைட்டா சுத்துவாங்க. சுத்திட்டு காலை வந்து 2 இல்ல 3 பில்லோக்கு மேல வந்து காலை வந்து வைப்பாங்க. வச்சு என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க ஃப்ளூயிட் வந்து மூவ் பண்ண வைப்பாங்க. இதனால வந்து இனிமே வந்து கம்மியாகும். இப்போ அப்பர் லிம்க்கு எப்படி பண்ணுவோம், 2 ஈக்குவல் சைஸ் எலக்ட்ரோட். நீங்க கருப்பு கலர்ல இருக்கா எனக்குள்ள, இதுதான் வந்து எலக்ட்ரோன் சொல்லுவாங்க. 2 ஈக்குவல் சைஸ் எலக்ட்ரோட வந்து நம்ம வந்து எடுத்துக்கிற சொல்றாங்க.
2 ஈக்குவல் சைஸ் எலக்ட்ரோட வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. எடுத்துட்டு எங்கே வைக்க சொல்லுவாங்கன்னா ஃபிளெக்ஸார் மசில் குரூப்ல வந்து வைக்க சொல்லுவாங்க. ஃபிளெக்ஸார் மசில் குரூப்னா என்னதுன்னா நம்ம ஃபோராம் இருக்குல்ல, இமேஜ் காட்டுற மாதிரி இந்த கையில இந்த இடம் தான் வந்து ஃபிளெக்ஸார் மசில் குரூப், அந்த இடத்துல வந்து வைக்க சொல்றாங்க. ஃபோராம்ல இருக்க ஃபிளெக்ஸார் மசில் குரூப் வைக்க சொல்றாங்க. வச்சக்கப்புறம் என்ன பண்ணா ஆஃப்டர் ஃபிக்ஸிங் தி எலக்ட்ரோட் செக்யூர்லி வித் ஸ்ட்ராப், எலக்ட்ரோட் வச்சக்கப்புறம் என்ன பண்ணா நம்ம நல்லா அந்த எலக்ட்ரோட் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ராப் மாதிரி போட சொல்லிடுறாங்க. போட்டக்கப்புறம் என்ன சொல்றாங்க கிரிப் பேண்டேஜ் வந்து நல்லா அப்ளை பண்ண சொல்றாங்க. நல்லா டைட்டா வந்து கட்டிடணும் கிரிப் பேண்டேஜ். இப்படி எங்க இருந்து வந்து கட்ட ஆரம்பிக்கணும், டிஸ்டல்ல இருந்து ப்ராக்சிமலுக்கு வந்து கட்ட ஆரம்பிக்கணும். ப்ரோ டிஸ்டல்ல என்னது, ப்ராக்சிமல்னா என்னது? உன் கையை எடுத்துக்கோ, கையில விரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா அது வந்து டிஸ்டல், ப்ராக்சிமல் இங்கதான் உன் எல்போ கிட்ட இருக்கிறது ப்ராக்சிமல். எப்படி வந்து நீ வந்து அந்த கிரிப் பேண்டேஜ் வந்து சுத்தணும், விரல்ல இருந்து சுத்தி எல்போ வரைக்கும் கொண்டு போகணுன்றாங்க, டிஸ்டல்ல இருந்து ப்ராக்சிமல் கொண்டு போகணுன்றாங்க. அப்படி நீ சுத்துறல அதுல வந்து எந்த ஒரு கேப்பும் இருக்க கூடாதுன்றாங்க. கம்ப்ரஷன் இன்க்ரீசிங் பிரஷர் ஆன் தி வெசல், நீ இப்படி நல்லா கிரிப் பேண்டேஜ் ரைட்டா சுத்துறல, கேப்பே இல்லாம இப்படி சுத்துறனால என்ன ஆகும்னா வெசல்லாம் என்னது, அது அந்த வெசல் வேலையை என்ன போகும், ரத்தம் பூரா போகும். ஒன்ஸ் அந்த வெசல்ல வந்து அதிகமான ப்ரெஷர் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மசில் கான்ட்ராக்ட் ஆகும்போது அந்த வெசல்ல வந்து அதிகமான ப்ரெஷர் வந்து விழுந்துச்சுன்னா அங்க இருக்கிற ரத்தம் வந்து வேற இடத்துக்கு வந்து மூவ் ஆகும். என்ஹான்சிங் தி ஃப்ளூயிட் மூவ்மெண்ட். அதனால என்ன ஆகும், ஃப்ளூயிட் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆச்சு, அந்த இடத்துல வந்து வீக்கா வந்து குறைஞ்சிரும்ல. இப்போ நான் உனக்கு இமேஜ் வச்சு நான் சொல்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் பாரு, எனக்கு எலக்ட்ரோட் இருக்கு, எலக்ட்ரோட் அந்த கருப்பு கலர் வயர் ரெட் கலர் வயர் இருக்கா, அடுத்து 2 ஈக்குவல் சைஸ் எலக்ட்ரோட் எடுத்து நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றாங்க, கிரிப் பேண்டேஜ் வந்து கட்டுறாங்க. கிரிப் பேண்டேஜ் எங்க இருந்து கட்டுறாங்க பாருங்க, விரல்ல இருந்து எல்போக்கு கொண்டு போறாங்க. அப்ப இது என்னது, டிஸ்டல்ல இருந்து ப்ராக்சிமல். இந்த இடம் ப்ராக்சிமல், இந்த இடம் டிஸ்டல். எப்படி கட்ட ஆரம்பிக்கணும், டிஸ்டல்ல இருந்து ப்ராக்சிமலுக்கு கிரிப் பேண்டேஜ் கட்டணும். அந்த கிரிப் பேண்டேஜ் பாருங்க எந்த ஒரு ஸ்பேஸுமே இருக்காது. இப்படி கட்டனால என்ன ஆகும், மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும் போது இப்படி கட்டனால என்ன ஆகும் பாருங்க, இந்த இடம் டிஸ்டல், இந்த இடம் வந்து ப்ராக்சிமல். இப்படி இங்க இருந்து அப்படி கட்டுவாங்க. இப்படி கட்டனால என்ன ஆகும், ஒன்ஸ் மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆனா நம்ம பிளட் வெசல் இருக்கு, அந்த பிளட் வெசல் மூலமா ரத்தம் போகும். அந்த பிளட் வெசல்ல அதிகமான ப்ரெஷர் போகும். அதிகமான ப்ரெஷர் அதுல விழுகும் போது இங்க இருக்க ரத்தம் பூரா அப்படியே மூவ் ஆரம்பிக்கும். இப்படி மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இங்க இருக்க சொல்லிங் வந்து கம்மி ஆகும்ன்றாங்க. இப்போ ரேட் ஆஃப் மசில், அந்த குரூப் மசில் ஸ்டிமுலேஷன் இருக்குல்ல, அதுல ரேட் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் வந்து பார்ப்போம். மசில் கான்ட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கா, நல்லா ஸ்லோவாகவும் ரிதமாகவும் இருக்கணும்னு சொல்றாங்க. அல்லது அடிக்கேட் ரிலாக்ஸேஷன் பிட்வீன் தி கான்ட்ராக்ஷன். ஒரு மசில் ஃபேட்டி கரண்ட் வருது, ஃபேட்டி கரண்ட் வரும்போது என்ன ஆகும், கான்ட்ராக்ஷன் ஏற்படும். கான்ட்ராக்ஷன் ஏற்பட்ட உடனே நல்லா அதிக டைம் வந்து ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிறணும்ன்றாங்க அடுத்த கான்ட்ராக்ஷன் வரதுக்கு. இங்க சொல்றாங்க பாரு, கான்ட்ராக்ஷன் வந்து 2 to 3 நிமிஷம் எடுத்துக்கிறணும். ரெஸ்ட் ஃபேஸ் என்னது, ரிலாக்ஸேஷன் வந்து மினிமம் 5 நிமிஷமாச்சும் எடுத்துக்கணும். அப்போ மொத்த டோட்டல் டியூரேஷன் வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம், 30 நிமிஷம். ட்ரீட்மெண்ட் டைம் வந்து எவ்வளவு, 30 நிமிஷம் வந்து இருக்கணும்ன்றாங்க. இது வந்து என்னது, குரூப் மசில் ஸ்டிமுலேஷன். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்ப்போம்னா, நர்வ் ஸ்டிமுலேஷன் மெத்தட் வந்து பார்க்குறோம். நர்வ் ஸ்டிமுலேஷன் மெத்தட் வந்து எப்போ வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, சிவியரா எடிமா இருக்கு, இன் கேஸ் ஆஃப் எக்ஸசிவ் சொல்லிங் வந்து உனக்கு வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, the current may disappear through the fluid preventing the effective muscle contraction. இந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சொல்லிங் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம அந்த இடத்துல போய் நம்ம வந்து ஃபேட்டி கரண்ட் வச்சோன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் வந்து அப்படியே நிறைய டைரக்ஷன் வந்து மூவ் ஆரம்பிச்சிடும். அந்த ஃப்ளூயிட் அந்த தண்ணி இருக்கனால இப்படி கரண்ட் வந்து நிறைய டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆரம்பிச்சிருச்சுன்னா மசில் வந்து நல்லாவே வந்து கான்ட்ராக்ட் ஆகாதுன்றாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்க, இதுக்கு வந்து ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் என்னது, நர்வ் ஸ்டிமுலேஷன் மெத்தட். இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன் சச் சிச்சுவேஷன் நர்வ் ட்ரங்க் ஸ்டிமுலேஷன் இஸ் பெஸ்ட். இந்த மாதிரி கரண்ட் வந்து நல்லா வேற வேற இடத்துக்கு இப்படி போகுது, அதனால வந்து மசில் கான்ட்ராக்ஷனே ஒழுங்கா வர மாட்டேங்கிறதுக்காக இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நர்வ் ட்ரங்க் ஸ்டிமுலேஷன் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. பிளேஸ் தி ஆக்டிவ் எலக்ட்ரோட் ஓவர் தி நர்வ் ட்ரங்க். இப்ப பிரேக்கியல் ஃபிளெக்சர் ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்பல, ட்ரங்க் பிரான்ச்சஸ் இந்த மாதிரி, அதுல வந்து ட்ரங்க்ல என்னோட ட்ரங்க்ல போய் ஆக்டிவ் எலக்ட்ரோட் ஆக்கி சொல்றாங்க. இன்னொரு எலக்ட்ரோட வந்து எந்த இன்ஆக்டிவ் எலக்ட்ரோட், அதான் என்ன சொல்றாங்க, இன்டிஃபரன்ஷியேட் எலக்ட்ரோட். அதை வந்து என்ன பண்றாங்க, அது பக்கத்துல வந்து எங்கேயாச்சும் வைக்க சொல்றாங்க, ஏன்னா கன்வீனியன்டான ஏரியால வந்து வைக்க சொல்றாங்க. திஸ் ஹெல்ப் ப்ரொடியூஸ் தி கான்ட்ராக்ஷன் இன்டைரக்ட்லி பை தி நர்வ் ஆக்டிவேஷன். நீ நர்வ் மூலம் என்ன பண்ற, மசில் வந்து கான்ட்ராக்ட் பண்ண வைக்கிறதுன்னு சொல்றாங்க. ஓகே, நான் அவ்வளோ வந்து சொல்றேன். நர்வ் ஸ்டிமுலேஷன் மெத்தட், நர்வ் ஸ்டிமுலேஷன் மெத்தட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க, நல்லா எக்ஸசிவா ரொம்ப வந்து சொல்லிங்க அப்போ யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஏன் யூஸ் பண்ணாங்கன்னா, கரண்ட் வந்து ஃப்ளூயிட்ல போய் நல்லா வேற வேற இடத்துக்கு வந்து ஒரே டைரக்ஷன்ல போகாம நல்லா வேற வேற டைரக்ஷன் போகும். இதனால வந்து மசில் கான்ட்ராக்ஷன் வந்து நல்லா வந்து கிடைக்க மாட்டேங்குது. இதனால என்ன சொல்றாங்க, நர்வ் ட்ரங்க் ஸ்டிமுலேஷன் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஒரு எலக்ட்ரோட் அது வந்து ஆக்டிவ் எலக்ட்ரோட், அதை போய் எங்க வச்சிடும், நர்வ் ட்ரங்க்ல இல்ல பிரான்ச்சஸ்ல வச்சிடும். இன்னொரு எலக்ட்ரோட் வந்து இன்டிஃபரன்ஷியேட் எலக்ட்ரோட், அதை வந்து எங்க வைக்கிறோம், அது பக்கத்துலயே இல்ல சுத்தி இருக்க ஏரியால வந்து வைக்க சொல்றாங்க. இப்படி வைக்கிறனால என்ன ஆகும், நம்ம வந்து நர்வ் வந்து ஆக்டிவேட் பண்றோம். ஒன்ஸ் நர்வ் வந்து ஆக்டிவேட் பண்ணா நமக்கு வந்து நல்லா வந்து கான்ட்ராக்ஷன் கிடைக்கும்ன்றாங்க. ஓகே, இப்போ ட்ரீட்மெண்ட் பேராமீட்டர் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம வந்து செட் பண்றோம் அந்த மிஷின், அதான் வந்து ட்ரீட்மெண்ட் பேராமீட்டர். பல்ஸ் டியூரேஷன்,
பல்ஸ் டியூரேஷன் ஸ்மால் மசிலுக்கு வந்து 150 to 200 மைக்ரோ செகண்ட் இருக்கும்ன்றாங்க. லார்ஜ் மசிலுக்கு வந்து 200 to 350 மைக்ரோ செகண்ட்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் பல்ஸ் டியூரேஷன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதான் வந்து ஃபாரடே கரண்ட் இப்படிதான் இருக்கும்ன்றாங்க. இந்த ஃபாரடே கரண்ட்ல ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் ஆகி ட்ரையாங்கிள் எண்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறா அதான் வந்து பல்ஸ் டியூரேஷன். பல்ஸ் டியூரேஷன் அது ஒரு ட்ரையாங்கிள் சொல்லல, ஒரு ட்ரையாங்கிள்ன்றது நான் பல்ஸ்ன்றேன். ஒரு பல்ஸை ஃபார்ம் பண்ணி அது முடியறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம் அதான் வந்து பல்ஸ் டியூரேஷன். சின்ன மசிலுக்கா இருந்தா நம்ம எவ்வளவு வைக்கணும், 150 இருந்து 200 மைக்ரோ செகண்ட் வந்து வைக்கணும். அதுவே பெரிய மசில் லார்ஜ் மசிலா இருந்தா 200 இருந்து 350 மைக்ரோ செகண்ட் வந்து வைக்கணும்ன்றாங்க. அடுத்து ஃப்ரீக்வன்சி வந்து 35 to 50 பல்ஸ் பெர் செகண்ட். இந்த மாதிரி ட்ரையாங்கிளா இருக்கா அது வந்து ஒரு செகண்டுக்கு வந்து எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அதான் வந்து ஃப்ரீக்வன்சின்னு. இப்போ இங்க பாருங்க 35 இருந்து 50 பல்ஸ் இருந்தாங்க. 35 இருந்து 50 பல்ஸ் பெர் செகண்ட் என்னது, ஒரு செகண்டுக்கு 35 இருந்து 50 ட்ரையாங்கிள் ஆச்சு வரணும். ட்ரையாங்கிள் தான் பல்ஸ்ன்னு அர்த்தம். அடுத்து இன்டென்சிட்டி வந்து நம்ம பேஷண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்க கம்ஃபர்டபுளா நல்லா மசில் கான்டாக்ட் ஆகிற வரைக்கும் இந்த இன்டென்சிட்டி வந்து வைக்க சொல்றாங்க. ஆன் அண்ட் ஆஃப் டைம் 2 செகண்ட் வந்து கரண்ட் வரும், அடுத்து வந்து 2ல இருந்து 5 செகண்ட் வந்து கரண்ட் வரும், அதான் ஆன் டைம். ஆஃப் டைம் தான் என்னது, 2ல இருந்து 5 செகண்ட் வந்து அடுத்து வந்து கரண்ட் வராது, திருப்பி 2ல இருந்து 5 செகண்ட் வந்து கரண்ட் வரும், திருப்பி 2ல இருந்து 5 செகண்ட் வந்து கரண்ட் வராது. இதான் வந்து ஆன் அண்ட் ஆஃப் டைம். அடுத்து வந்து ரேம்ப் டைம். ரேம்ப் டைம் என்ன, மினிமம் ஆஃப் 1 செகண்ட் ஃபார் தி ஸ்மூத் கான்ட்ராக்ஷன். இப்போ கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் வந்து 1 செகண்டே போதும், அதுக்குள்ளே வந்து மசில் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தா வந்து கான்டாக்ட் ஆயிரும்ன்றாங்க. அதான் ரேம்ப் டைம். ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் வந்து 30 நிமிஷத்துக்கு வந்து கொடுக்கணும். அடுத்து ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து இது வந்து கொடுக்கலான்றாங்க.